அனிமல் அடாப்டேஷன்னா என்ன? இப்போ ஒரு பிளேஸில், அதாவது ஒரு ஹேபிட்டடில் அனிமல் வந்து லிவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி அந்த அனிமல் வந்து அடாப்ட் பண்ணி தான் லிவ் பண்ண முடியும். அந்த அனிமல் வந்து ஃபாரஸ்ட்டில் லிவ் பண்ணலாம், ஒரு டெசர்ட் ரீஜனில் லிவ் பண்ணலாம், ஒரு போலார் ரீஜனில் லிவ் பண்ணலாம். ஸோ எந்த பிளேஸில், அதாவது எந்த ஹேபிட்டடில் லிவ் பண்ணாலும் அந்த அனிமல்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி தான் லிவ் பண்ண முடியும். Temperature and light அப்படிங்கிறது it is a two forms of energy which influence the various stages of life activities in animals. என்னென்ன மாதிரியான லைஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா growth, ஒரு அனிமல் குட்டியாக இருந்து பெருசாக ஆகிற வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த growth டெவலப்மெண்ட். மெட்டபாலிசம் அப்படின்னா வளர்சிதை மாற்றம், ஒரு செல் உருவாகி சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி கடைசி அந்த செல் வந்து டை ஆயிரும், தட் இஸ் அ மெட்டபாலிசம். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா தன்னை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு யங் ஒன்ஸை வந்து பர்த் கொடுக்கறதா ரீப்ரொடக்ஷனுங்கிறது. மூமெண்ட் அப்படின்னா அந்த அனிமல் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகிறது, இட் இஸ் கால்ட் அஸ் மூவ்மெண்ட். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இப்போது இந்த ஏரியாவில் இவ்வளோ தூரம் தான் அந்த அனிமலுடைய பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இங்கேருந்து இவ்வளோ தூரம் அதோடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகுறது, டிஸ்ட்ரிபியூட் ஆகும், தட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது அந்த அனிமலுடைய சில குணாதிசயங்கள். அப்போது இது எல்லாத்தையுமே வந்து எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சர் அண்ட் லைட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஹேபிட்டடில் அந்த அனிமல் லிவ் பண்ணுது அப்படின்னா அந்த ஹேபிட்டடில் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் லைட் இருக்கும்போது அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காண்டி அந்த அனிமல் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆர் பிஹேவியரல் பேட்டர்னை வந்து டெவலப் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து சர்வே பண்ணுறாங்க, லிவ் பண்ணுறாங்க. அண்ட் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ அனிமல் அடாப்டேஷன்.